வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் நீரோட்டம் ஏற்படும் போது நேப்பியர் பாலம் அருகே மண்ணரிப்பு ஏற்படுவதை தடுக்க பாலத்திற்கு அருகே தடுப்பணை கட்டப்பட்டது. மொத்தம் 850 மீட்டர் நீளத்தில் 6.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த தடுப்பணை சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 60,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நீரோட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் புதிய தடுப்பணையின் ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. நீரோட்டம் அதிகரித்து தற்போது தடுப்பணையை மூழ்கடித்தபடி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. வெள்ளப்பெருக்கு குறைந்த பின்பே தடுப்பணை எவ்வளவு தூரத்திற்கு சேதமடைந்தது என்பது முழுமையாக தெரிய வரும். இதற்கிடையே இந்த தடுப்பணை அருகில் இருந்த உயரழுத்த மின்கோபுரத்தின் கான்கிரீட் தூண்களும் வெள்ளத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சாய்வு நிலைக்கு வந்தது. மின்வாரிய பணியாளர்கள் மின் இணைப்பை துண்டித்து மின்கசிவு பாதிப்பு ஏற்படாமல் தவிர்த்தனர். மின்கோபுரம் சாயாமல் இருப்பதற்கு இரும்பு கம்பிகள் கட்டி அதனை வலுப்படுத்தும் பணி இரவு முழுவதும் நடந்தது. கடைசியில் தண்ணீர் வேகம் தாங்காமல் மின்கோபுரம் தண்ணீரில் சாய்ந்து விழுந்தது. மற்றொரு மின்கோபுரமும் அதிகாலையில் கொள்ளிடம் ஆற்றில் விழுந்து மூழ்கியது. இதையடுத்து மற்ற மின்கோபுரங்களை காக்க என்ன செய்யலாம் என மின் ஊழியர்கள் ஆலோசனை செய்து வருகின்றனர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் தினமலர் மற்றும் சத்யா நிறுவனம் இணைந்து வழங்கும் தினமலர் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி இன்று கோலாகலமாக துவங்கியது. கண்காட்சியை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் திறந்து வைத்து பார்வையிட்டார். தினமலர் வெளியீட்டாளர் டாக்டர் எல் ராமசுப்பு, மாநகராட்சி மண்டல தலைவர் சரவண புவனேஸ்வரி மற்றும் சத்யா நிறுவன பொது மேலாளர் வில்சன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
ஆண்டுதோறும் நடைபெறும் தினமலர் ஷாப்பிங் திருவிழா இந்த ஆண்டு தமுக்க மைதானத்தில் இன்று கோலாகலமாக துவங்கியது. இக்கண்காட்சி வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடக்கிறது. ஏசி வசதி கொண்ட 250 ஸ்டால்கள் மற்றும் வெளிநாட்டு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ருசியான உணவு வகைகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், போத்தீஸ் வழங்கும் கேம் ஜோன், குழந்தைகளுக்கான இலவச பலூன், பெண்களை மகிழ்விக்க இலவச மெஹந்தி, சிறப்பு பரிசுகள், அட்டகாசமான தள்ளுபடி என அனைத்தும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்த மெகா கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை அசோசியேட் ஸ்பான்சர் ஆனந்தா, முத்து மெட்டல், கோ ஸ்பான்சர் லட்சுமி கிரைண்டர், அல்ட்ரா பர்ஃபெக்ட், ஆடியோ ஸ்பான்சர் இன்ஃபோபஸ் ஆகியவை செய்து வருகின்றன. தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ 2024 முன்னிட்டு விழா கோலம் பூண்டது மதுரை. கண்காட்சி நேரம் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை. டிக்கெட் கொடுக்கும் நேரம் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கட்டணம் 6 வயதுக்கு மேல் 50 ரூபாய். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை வெளுத்து கட்டுகிறது. நீலகிரி, ஊட்டி, குன்னூர் என பல இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. போக்குவரத்து பாதித்தது. ஹில்க்ரோ ஆர்டர்லி பகுதியில் நேற்றிரவு திடீரென மண் சரிவு ஏற்பட்டு மலை ரயில் தண்டவாளம் சேதமடைந்தது. இதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்த மலை ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சீரமைப்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்துக்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி வரும் 6ஆம் தேதி வரை மேட்டுப்பாளையம், குன்னூர் இடையே தினசரி இயக்கப்படும் மலை ரயில் மற்றும் சிறப்பு மலை ரயில் சேவை ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து வருத்தத்துடன் சுற்றுலா பயணிகள் திரும்பிச் சென்றனர். வயநாடு சூரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதியில் ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்தது. தொடர்ந்து பெரிய அளவிலான பொக்லைன்கள் மற்றும் மீட்பு குழுவினர் இணைந்து மண்ணை தோண்டி உடல்களை தேடி வருகின்றனர். மண் சரிவால் உருக்குலைந்து போன சூரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதியில் ராணுவ மீட்பு குழு தொடர்ந்து 4வது நாளாக சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
போச்சு. ஒரு 10 300 400 ஆள் இது வரைக்கும் ஓட்டிட்டு இப்போ இந்த காலம் ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கு சார். ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கு காணும்போது. குட்டிகளும் நிறைய ஆൾക്കാർ குடிச்சது வந்துட்டு செலவாயிடுச்சு. இப்போ எல்லாம் போச்சு, எல்லாம் வெள்ளத்தை கலந்து போச்சு சார். எல்லாம் போச்சு. இப்படி காணும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கு, ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கு. இதுக்கு பூமிக்கு அடியில் எத்தனை ஆள் இருக்குது எனக்கு தெரியாது, எத்தனை ஆள் இருக்குது எனக்கு எத்தனை ஆள் இருக்குது தெரியாது. அந்த வெள்ள பாய்ச்சல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. மண் சரிவால் குடியிருப்புகள் மண்ணில் புதைந்தன. நூற்றுக்கணக்கானோர் பெருவெள்ளத்தில் உயிருடன் அடித்து செல்லப்பட்டு மண்ணில் புதைந்தனர். தன்னார்வலர்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட ஆற்றின் கரையோர தேயிலை தோட்டங்களிலும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை, லிங்கபுரம் மற்றும் காந்தவயல் கிராமங்கள் பவானிசாகர் அணையின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பி உபரி நீர் பவானி ஆற்றில் திறக்கப்பட்டதால் பவானிசாகர் அணையும் வேகமாக நிரம்பி வருகிறது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் லிங்காபுரம், காந்தவயல் பகுதிகளில் தண்ணீர் தேங்கி சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியது. கிராம போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் தண்ணீரில் மூழ்கின. ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள பாலம் தண்ணீரில் மூழ்குவதால் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணி நடக்கிறது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் கிராமங்கள் துண்டிக்கப்படுவது வழக்கமாகிவிட்டது. இப்பிரச்சினைக்கு ஒரே தீர்வாக உயர்மட்ட பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இப்போ பவானிசாகர் நீர்மட்டம் கிட்டத்தட்ட இப்போ 90 அடியை தாண்டி போயிட்டு இருக்குங்க. 100 அடி பக்கமாக வந்திருக்குதுங்க. மொத்த கொள்ளளவு 105 அடிங்க. 100 அடிங்கிற போது வரைக்கும் நாங்கள் இந்த ஏரியில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். போன வருஷம் வரைக்கும் நாங்கள் இந்த ஏரியில் போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த பால வேலை செய்கிறதுக்காக இந்த ஏரியெல்லாம் கொஞ்சம் மண் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால கொஞ்சம் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா 90 அடிங்கிற போது நாங்கள் எங்கள் ஊருக்கு அந்த பக்கம் இருக்கிற காந்தவயல், மேலூர் பகுதியில் இருக்கிற மக்கள் போக முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ என்னன்னா கொஞ்சம் டெம்பரவரியாக நாங்கள் இருக்கிற இங்கே ஒரு ஜேசிபியும் டிப்பர் வச்சு கொஞ்சம் மண் போட்டுட்ருக்குறோம். இதை மீறினா இன்னும் 2 அடி தண்ணி ஏறுற வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் தாங்காது. இப்போ அந்த பக்கம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 குழந்தைகளும் இங்கே தான் ஸ்கூலுக்கு வர்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாம் இதில் தான் வந்துட்டுருக்குறாங்க. அங்கேருந்து இங்கே பஸ்ஸுக்கு வரணும்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க நடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கண்ணா. இப்போ என்னென்னா இந்த பால வேலையை காரணமாக இந்த ஏரியெல்லாம் கொஞ்சம் எடுத்ததுனால மக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப ரொம்ப இடைஞ்சல் ஆயிடுச்சு. இது என்னென்னா நம்ம முதலமைச்சருடைய ஞாபகத்துக்கு கொண்டு போகிறது என்னென்னா அடுத்த வருஷமாவது அடுத்த தண்ணி இறங்குற பீரியட்லையாவது கொஞ்சம் விரைந்து இந்த பாலத்தை முடிச்சு கொடுத்தா இங்கே இருக்கிற பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ இருக்கிற போக்குவரத்துக்கோ இந்த விவசாய பயிர்களை அறுவடை பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமம். இப்போல்லாம் பரிசலில் தான் எடுத்துகிட்டு வரோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பரிசல்லையே நாங்கள் அந்த விளைபொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வண்டியில் ஏற்ற வேண்டியது இருக்குது. குழந்தைகள் கூட 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் கிட்டத்தட்ட பரிசல் வர வேண்டியது இருக்குது. இப்போ ஏதோ போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பஞ்சாயத்து போர்டில் ஏதோ பரிசல் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இது போக்குவரத்துக்கு எப்பவும் போல சிரமம் தானே.
அதனால் நம்ம அரசாங்கத்துக்கு நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறது என்னென்னா, அடுத்த வருஷமாவது இந்த பாலத்தை கொஞ்சம் விரைந்து முடிச்சு கொடுத்தா ரொம்ப சௌகரியமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோங்கண்ணா.